இந்த வாரம் பிக் பாஸ் எப்பவும் போல இல்லாம எவிக்ஷனோட இருக்கும் கண்டிப்பா. விஜய் சேதுபதி வந்துட்டு ஹாட் ஸ்டார் பேசியிருந்தாரு லாஸ்ட் டைம். இந்த வாரமும் கொஞ்சம் பொலைட்டா எல்லாத்தையும் கண்டிப்பா ஓட்டியிருக்காரு. அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா, விஜய் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் சொல்றாரு, நீங்க அடிக்கடி சொல்லிக்கிறீங்க பெரிய நடிப்பு அரக்கன்னு, நான் அப்படின்னு உள்ள நீங்களா பேசிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க உங்களை டாஸ்க்ல பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதே எங்களுக்கு பெரிய டாஸ்கா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் எதை சொன்னாலும் கேட்டு அப்படியே இருந்தார் வாட்டர் ஸ்டார். சார் கடுப்பாயிட்டு போதும் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு இந்த வாரத்துல வந்து நீங்க பார்த்ததுலயே யாரு இந்த ஷோ இன்னைக்கு டேவை கடந்துட்டா போதும் அக்கௌண்ட்ல பணம் வந்துடும் எல்லாமே தெரிஞ்சு கம்முன்னு யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டப்போ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அரோரான்னு. அரோரா தான், நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாரும். என்ன பண்ணாலுமே அவங்க மட்டும் எதுவுமே பண்ணாம சும்மா உள்ள நானும் போய் எல்லாத்துலயும் ஒரு ஆளா உள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா இருந்துட்டு போயிடுறாங்க. விஜய் சேதுபதி அவங்ககிட்ட கேட்டோம்னா அவங்க பெருசா எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எல்லாம் தெரியும், ஆனா எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளை ஓட்டுறதுக்காகவே அவங்க பிக் பாஸ்குள்ள ப்ளே பண்ணிட்டு பணத்துக்காக வந்திருக்குது அப்படின்னு ஓப்பனா கேட்டாங்க. நீங்க பிடிக்கலன்னா சொல்லிருங்க, பிக் பாஸ்ல சொல்லி இப்படியே உங்களை வெளியே போய் சொல்லிடலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ எல்லாம் எவிக்ஷன் கிட்ட வந்துருச்சு. இந்த வார எவிக்ஷன் யாரா இருப்பாங்கன்னு எல்லாரும் கெஸ் பண்ணும்போது கண்டிப்பா அரோராவா இருக்க சான்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்க பர்ஃபார்ம் பண்ணதுன்னா பிக் பாஸே முடிவு பண்ணி சில பேர் வெளியே அனுப்பிடுவாங்க, எதுக்கு தேவையில்லாம வச்சுக்கிட்டுன்னு. ஸோ அது காரணமா கூட இருக்கலாம். இந்த வார எவிக்ஷனாக அரோராவா இருக்கலாம். நீங்க யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க.